கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் பெங்களூருவில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய நடிகர் பிரகாஷ் ராஜ் அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றினார் நடிகர் பிரகாஷ் ராஜ். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அதாவது அது இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது அவங்க துடிச்சிட்டு வர்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ மக்களோட இந்த வருஷம் ஒரு நாள் நிக்க வேண்டியதானே லைன்ல, இல்லைன்னா வருஷம் பூரா நிக்கணும் லைன்ல. 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வரணும். அதாவது அது இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது அவங்க துடிச்சிட்டு வர்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ மக்களோட இந்த வருஷம் ஒரு நாள் நிக்க வேண்டியதானே லைன்ல, இல்லைன்னா வருஷம் பூரா நிக்கணும் லைன்ல. கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்பொழுது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிவு செய்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை பார்த்தோம். எதிர்காலத்தை முடிவு பண்றவங்க, the rules in the parliament in Delhi will be your voice. உங்களுடைய குரல் அங்கே எழுப்பணும்னா ப்ளீஸ் ஓட். ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டு போடலன்னா கேள்வி கேட்குற தகுதியும் அந்த உரிமையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எஸ்பெஷலி யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு அற்புதமான அனுபவம். தட் இஸ் த பவர். அண்ட் அதோடைய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் சூஸ் யுவர் லீடர், ப்ளீஸ் சூஸ் யுவர் ரெப்ரசன்டேட்டிவ் so that you don't complain tomorrow. 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வரணும். அதாவது அது இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது அவங்க துடிச்சிட்டு வர்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ மக்களோட இந்த வருஷம் ஒரு நாள் நிக்க வேண்டியதானே லைன்ல, இல்லைன்னா வருஷம் பூரா நிக்கணும் லைன்ல. ஸோ பல முக்கிய ஓட்